ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast Case 17 எபிசோட் 2 வெளியே கடவுள் உள்ளே மிருகம். அம்மா மந்திரச் சொல். நம்ம சினிமாக்கள்ல அம்மாவுக்கு எப்பவுமே முக்கியமான இடம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட கொண்டாடிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். உனதன்பு பார்த்த பின்பு அதை விட வானம் பூமியாவும் சிறியது. பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. தாயிருக்கும் காரணத்தால் கோயிலுக்கு போனதில்ல. உன் காலடி மட்டும் தருவாய் தாயே, சொர்க்கம் என்பது பொய்யே. உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. இப்படி எவ்வளவு பாட்டு பாடிக்கிட்டே போகலாம். நம்ம ஊர்லன்னு மட்டும் இல்ல, அம்மாங்கிற மந்திரம்தான் அகிலம் முழுக்க ஆளுது. அம்மாவ அன்புக்கு நிகரா வெச்சு பாக்குற வழக்கமும் உலகம் முழுக்க உண்டு. ஆனா எல்லாத்துக்குமே விதி விலக்கு உண்டு இல்லையா? எல்லாத்தையுமே ஜெனரலைஸ் பண்ணவும் முடியாது இல்லையா? டி. ஜானகிராமனோட மாஸ்டர் பீஸ் நாவலான அம்மா வந்தாள்ல அம்மாவோட ஆசைக்கும் லட்சியத்துக்கும் நடுவுல செரப்பட்டு இருப்பான் அப்பு. அதுல இருந்து மீண்டு வரது அவனுக்கு பெரிய போராட்டமா இருக்கும். ஆல்பர்ட் கேமியூ எழுதின அந்நியன் நாவலோட முதல் வரியே அம்மா இன்று இறந்து விட்டாள்னு தான் ஆரம்பிக்கும். அம்மா இறந்து போனத பையன் சர்வ சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்கிறது அவனை குற்றவாளியா நிரூபிக்கிறதுக்கான காரணமா இருக்கும். கிரசியா டெலேடா எழுதின அன்னை நாவல்ல பையனோட நடத்தைனால அம்மா தவியா தவிப்பாங்க. இப்படி நிறைய சொல்லலாம். அம்மாங்கிற பிம்பத்தை புனிதப்படுத்தின மாதிரியே அந்த புனித பிம்பத்தை விமர்சிக்கிற மாதிரியும் நிறைய நாவலும் கதைங்களும் எழுதப்பட்டிருக்கு. அந்த வரிசையில முக்கியமான கதை எம்.வி. வெங்கட்ராம் எழுதின பைத்தியக்கார பிள்ளை. அந்த கதையில அப்பா இறந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தோட முழு பொறுப்பும் பையன் ராஜம் மேல வந்து விழும். அதிகாலையில தறியில உட்கார்ந்தா நாள் முழுக்க அதுலயே போகும். அவன்தான் குடும்ப பாரம் மொத்தத்தையும் சுமந்துட்டு இருப்பான். ஆனா அம்மாவுக்கும் அவனுக்கும் நடுவுல எப்பவும் காரசாரமா சண்டை நடந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அம்மாவோட நெருக்கடிய தாங்கிக்க முடியாம ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிப்பான். அவன் தற்கொலை பண்ணிக்கிற அன்னைக்கு அவன் மேல அம்மா எரிஞ்சு விழறதுக்கு முக்கியமான காரணம் உண்டு. ராஜம் 4 தம்பிக்கும் 5 தங்கச்சிக்கும் அண்ணன். 3 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சவன். இப்படிப்பட்ட ராஜமுக்கும் அம்மாவுக்கும் அன்னைக்கு ஏன் பிரச்சனை தீவிரமாகும்னா, அவன் கல்யாணம் செஞ்சுக்க ரெடியானது அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். ராஜம் அவனோட கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிற நகை, பணம், கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கான சேலை எல்லாத்தையும் அம்மா பாத்துடுவா. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா இனி இந்த குடும்பத்தை அவன் பாத்துக்க மாட்டான்னு அம்மாவுக்கு தோணிடுது. ராஜம் தன்னோட தங்கச்சிங்களை பாத்துக்க மாட்டேனான்னு தான் கேப்பான். செய்யறவங்க ரொம்ப பேரை பார்த்தாச்சு. கல்யாணத்துக்கு முந்தையே தலைகீழா நடக்கிற, கல்யாணம் ஆனப்புறம் யாரு புத்தி எப்படி இருக்குமோ யாரு கண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. ராஜத்துக்கு அவனோட கல்யாணம் பத்தி நிறைய கனவு இருக்கு. பல நாட்களா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு வந்த கனவு. யாருக்கும் தெரியாம பொட்டியில பூட்டி வச்சிருக்கிற கனவு. அவனோட கனவுகளையும் ஆசைகளையும் அம்மா நிராகரிக்கிறா. மொத்தமா கடைசியில ரயில்ல போய் பாஞ்சிடுறான். இந்த கதை ஒரு நபரை பத்தின கதை இல்ல, அம்மாங்கிறத பத்தின கதை. அது மேல ஏத்தி வச்சிருக்கிற புனித பிம்பத்தை உடைக்கிறத பத்தின கதை. வேறொரு வகையில அந்த புனித பிம்பத்தை உடைச்ச ஒரு அம்மா சாண்டி. லீனா அன்னைக்கு நடந்த விஷயங்களை மறுபடியும் நினைச்சு பாக்குறப்போ அவ உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. இதுல இருந்து அவ எப்படி மீண்டு வர போறாளோ தெரியல. ஆல்பர்ட் அவளை என்ன சொல்லி தேத்துறதுன்னு தெரியாம தவிச்சார். இப்போ அவரையே யாராவது பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் போல இருந்துச்சு. அது போக லீனா கர்ப்பமா வேற இருந்தா. 5 மாசம். அதை நினைச்சும்
ஆல்பர்ட் கவலைப்பட்டார். என்ன தப்பா நினைச்சிடாதீங்க, என்ன தப்பா நினைச்சிட மாட்டீங்களே அப்படின்னு லீனா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. நினைக்க மாட்டேன் லீனா, நீ அப்போ குழந்தை, இப்பவும் நீ குழந்தைதான். இதெல்லாம் அந்த வயசுல நீ எப்படித்தான் தாங்கிக்கிட்டியோ அப்படின்னு ஆறுதல் சொன்னார். கொஞ்சம் அவ அழுது ஓஞ்சப்புறமா, கேரிய என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. அவரை எரிச்சுட்டாங்க. burnt, completely burnt. எரிஞ்சு முடிச்ச அப்புறம் சாம்பலையெல்லாம் ஒரே இடத்துல போடாம அங்கங்க தூவி விட சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்சம் சாம்பல பக்கெட்ல எடுத்துட்டு கார்ல போறப்போ தூவிட்டே போக சொன்னாங்க. ஓ மை காட், அவ இவ்வளவு கொடூரமானவளா? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். கேரியத்தான் முட்டாள் முட்டாள்னு திட்டுவேன், நானும் முட்டாள் தான். ச்சே, அவனை எங்க வச்சு எரிச்சான்னு உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? இல்ல, எனக்கு தெரியல. நானும் எத்தனையோ தடவை யோசிச்சு பார்த்திருக்கேன், எங்க வச்சு எரிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான், நான் மட்டும்தான். ஒவ்வொன்னையும் பார்த்தேன், அம்மா சொல்ற எல்லாத்தையும் செஞ்சேன். சாம்பலையும் எலும்பையும் எடுக்கிறப்போ என் கையை சுட்டுக்கிட்ட. இப்படி சொல்றப்போ லீனா நடுங்க ஆரம்பிச்சிட்டா. என்னை பத்தி கேவலமா நினைக்காதீங்க. அந்த டைம்ல எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா. நாக்கெல்லாம் கொளறிச்சு அவளுக்கு. ஆல்பர்ட் முடிஞ்ச அளவு சமாதானம் சொன்னாரு. நான் நினைக்கல லீனா, நீ அப்போ சின்ன பொண்ணு. ஆமா, உன் அம்மா என்ன சொன்னாலோ அதை நீ செஞ்ச. ஆமா, அத செய்யலனா என்னையும் ஏதாச்சும் செஞ்சிருப்பாங்க. சரிதான், நீ மனசை போட்டு குழப்பிக்காத. என்கிட்ட சொல்லணும்னு வந்தியே, அதுவே பெருசு. லீனா அப்படின்னு தீர்க்கமா கூப்பிட்டாரு. அவ திரும்பி பார்த்தா. லீனா, நீ மட்டும்தான் உன் அம்மாவுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். உன்னால மட்டும்தான் அது முடியும். செய்வியா? பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. உன் வயத்துல வளர்ற குழந்தை நல்லபடியா வெளியே வரணும் லீனா. நீ இவ்வளவு பெரிய சுமைய மனசுல சுமந்துட்டு இருந்தா நீ வயத்துல சுமந்துட்டு இருக்கிற குழந்தைக்கு நல்லது இல்ல. நான் இருக்கேன் லீனா, உனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறேன். அவ சரின்னு சொல்லல, வேண்டான்னு சொல்லல. திக்பிரம பிடிச்ச மாதிரி அப்படியே திகச்சு போய் நின்னான். லீனாவுக்கு இப்ப ஏதோ சிறையில இருந்து வெளியில வந்த மாதிரி அப்படி ஒரு நிம்மதி. அதே நேரத்துல முழுசா அதுல இருந்து வெளியில வரவும் முடியல. ஆல்பர்ட் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா அக்கா பிராண்டி கிட்டையும் அந்த கதைய ஷேர் பண்ணினா. பிராண்டிக்கு இது பெரிய ஷாக். ஏதோ மோசமா நடந்திருக்குன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு போயிருக்கோன்னு அவ நினைச்சு பார்க்கல. கார்ல இருந்துகிட்டே அந்த பிஞ்சு கை சாம்பல அள்ளி கொட்டுற காட்சி அவளை ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. லீனாவை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டா. 2 பேரும் தேம்பி தேம்பி அழுது ஆத்திக்கிட்டாங்க. இதுக்கிடையில ஆல்பர்ட் ரெக்கார்ட் பண்ணதை எடுத்துக்கிட்டு போலீஸுக்கு போனாரு. இது ஸ்ட்ராங்கான ப்ரூஃப். இத வச்சு சாண்டிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். அதே நேரத்துல சாண்டி சும்மா இருக்கிற ஆளா என்ன? கேடியாச்சே. நல்ல லாயரா பார்த்து என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் ஜரூரா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த லாயர் லேனா கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலத்தை திரும்ப வாங்க சொல்லி மிரட்டினாரு. அவ வயத்துல வளர்ற குழந்தைய காட்டி பேசுனது வேலை செஞ்சது. லேனா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா தாங்கிப்பா. ஆனா அந்த குழந்தைய உயிரா நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு அத வச்சு காரியத்தை சாதிக்க பார்த்தாங்க. பிராண்டிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. லேனா பேசுனத கேட்டதுல இருந்து அவளுக்கு என்னவோ போல இருந்துச்சு. தைரியத்தை வரவழைச்சிட்டு அம்மா கிட்ட போய் பேசினா. சண்டை பிடிச்சா. போலீஸ் கிட்ட போவேன்னு அவளும் தான் பங்குக்கு மிரட்டுனா. 2 பேருக்கும் நடுவுல வாக்குவாதம் ரொம்ப நேரம் போச்சு. பொறுமையை இழந்த சாண்டி, உனக்கு முடிவு தெரிஞ்சாகணும்ல, ட்ரக்ல ஏறு, என் கூட வா அப்படின்னு பிராண்டிய பார்த்து சொன்னாங்க. 2 பேரும் கிளம்புனாங்க. எங்க போறோங்கிறத சாண்டி சொல்லல. ட்ரக்கு பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. அம்மா ஒரு வார்த்தை பேசல. பிராண்டியும் எதுவும் பேசல. கொஞ்ச நேரத்திலேயே இருட்டிடுச்சு. இருட்ட ஆரம்பிக்கவும் தான் பிராண்டிக்கு லேசா பயம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சுது. ஏதோ ஒரு தைரியத்துல அம்மா கிட்ட வந்து பேசிட்டா.
ஏதோ ஒரு தைரியத்துல அம்மா கூட ட்ரக்குலயும் ஏறிட்டா. அவளோட அம்மா ஒரு கொடூரமான கொலகாரிங்கிறது இப்பதான் அவளுக்கு உரைச்சுச்சு. இப்போ சாண்டி அம்மாவா கொலகாரியா? ஒரு காட்டுப்பகுதியில போய் ட்ரக்கு நிக்குது. அம்மா வண்டியில இருந்து இறங்கல. பிராண்டியும் அப்படியே உட்கார்ந்திருக்கா. சுத்தி முத்தி பார்த்தா. கும் இருட்டு. மா அப்படின்னு கூப்பிட்டா. கீழே இறங்கு. மா கீழே இறங்குன்னு சொன்னேன். அழுத்தமா வந்துச்சு. அந்த குரலுக்கு கட்டுப்பட்டவ மாதிரி பிராண்டி கீழே இறங்குனா. சாண்டி இன்னும் ட்ரக்கிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பக்கத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு உருவம் வெளியில வந்துச்சு. அது கிறிஸ் கிளெம்ப். யாரோ வர மாதிரி இருக்கேன்னு பிராண்டி திரும்பவும் அவன் அவளோட நெத்திக்கு நேரா துப்பாக்கிய நீட்டினான். அவ பயத்துல அலறிட்டா. நல்ல நீளமான துப்பாக்கி அது. கேரிய கொன்ன துப்பாக்கி. கிறிஸ் முகத்திலையும் கொலை வெறி தெரிஞ்சுது. பிராண்டி திரும்பி ட்ரக்குல உட்கார்ந்துட்டு இருக்கிற அம்மாவை பாக்குறா. அவங்க இவள கண்டுக்கவே இல்ல. இவளுக்கு பயமோ பயம். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருந்தா. நெஞ்சுக்கு குறுக்க கைய வச்சுக்கிட்டு குறுகி போய் நின்னா. இப்ப என்ன பண்றதுன்னும் அவளுக்கு தெரியல. கத்துறதா, ஓடுறதா, அப்படியே நிக்கிறதா, என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்ணாலும் கொன்னுடுவாங்கன்னு தோணுச்சு. அவளோட அம்மா என்ன சொல்றாங்களோ அத கேக்கறத தவிர வேற வழி இல்ல. மா மா அப்படின்னு கூப்பிட்டா. அந்த குரல்ல உயிர் பயம் தெரிஞ்சுச்சு. கெஞ்சினா. ஆனா அம்மா மசீர மாதிரி தெரியல. சட்டுன்னு ஒரு யோசனை தோணுச்சு. ட்ரக்கோட கதவு திறந்திருந்தா அம்மாவை போய் கட்டி பிடிச்சுக்கலாம்னு. 2 பேரையும் சேர்ந்தாப்புல அவன் சுட மாட்டான்னு நினைச்சா. ஆனா கதவு திறந்திருக்கலனா இது ஒண்ணுதான் இப்போ ஒரே வழின்னு தோணவும் ஓடி போய் கதவை திறந்தா. அது அன்லாக் ஆகியிருந்ததால திறந்துச்சு. அம்மாவை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிறா. அம்மா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்கம்மா, என்ன எதுவும் பண்ணிட வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. அம்மா எதுவும் சொல்லல. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ். பிராண்டி கிட்ட முன்னாடி இருந்த தைரியம் இம்மி அளவு கூட இப்போ இல்ல. உயிர் பயத்துல அவ சரணடைஞ்சிட்டா. ப்ளீஸ்மா. கிறிஸ பார்த்து டோன்ட் ஹர்ட் மை பேபி அப்படின்னு சாண்டி சொல்லிட்டு அவனை பார்த்து கண்ணை காட்டினாங்க. அவன் கன்னை கீழே இறக்குனான். பிராண்டியோட அழுக ஓஞ்சப்புறம் ட்ரக் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பிச்சு. இப்பவும் 2 பேரும் எதுவும் பேசிக்கல. பிராண்டி மட்டும் விம்மிக்கிட்டே இருந்தா. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவளோட அம்மா யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தவளுக்கு இது புது அனுபவம். தங்கச்சி சொன்னது ஒரு மாதிரி அனுபவம்னா, இப்போ நேர்ல அவளே அனுபவிச்சது வேற ஒரு அனுபவம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிராண்டி வாயவே திறக்கல. லேனாவுக்கும் அதுதான் ஆச்சு. முதல்ல ஆல்பர்ட் கிட்ட கன்ஃபெஸ் பண்ணதோட சரி. அவ வேற எதுவும் சொல்லல. அந்த வாக்கு மூலத்தையும் திரும்ப வாங்கிக்கிட்டா. பிராண்டிக்கே இந்த நிலைமைனா லேனாவுக்கு என்ன நடந்திருக்கும்னு சொல்லவா வேணும்? நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. 2003 நவம்பர் 3 அன்னைக்கு லீனாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. பையன். அவனுக்கு கால்டர்னு ஆசாசையா பேர் வச்சா. அதுக்கப்புறம் அவன்தான் அவளுடைய உலகம். முழு கவனமும் அவன் மேலதான் இருந்துச்சு. கேரிக்கு நடந்ததை பத்தி அவ கவலைப்பட விரும்பல. அப்படி கவலைப்பட்டா அது அவளுக்கே வினையா போகும்னு நினைச்சா. அப்படி ஏதும் ஆகி அவ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆச்சுன்னா அவளுடைய பையன் என்ன ஆவான்னு அவ கற்பனை பண்ணி பார்க்கவே விரும்பல. இப்படி இருந்தாலும் அவ ஆழ் மனசுல அந்த எண்ணமும் குற்ற உணர்வும் இருந்துட்டே இருந்துச்சு. அது கனவா வந்து அவளை படாத பாடுபடுத்துச்சு. ஒரு நாள் கனவுல ஒரு காருக்குள்ள இருந்து ஒரு பிஞ்சு கை சாம்பல் அள்ளி போட்டுச்சு. பச்சை குழந்தையோட கை அது. கனவுல இருந்து அலறி அடிச்சு எழுந்ததும் அவளுக்கு அது கால்டருடைய கைன்னு தோணுச்சு. இன்னொரு கனவுல கேரியோட தலையில லீனா சுட்டு கொல்றா. அத அவனுடைய பையன் பார்த்துட்டு இருக்கிறான். எல்லா கனவுலையும் அவளோட பையன் வந்துட்டு இருந்தத அவளால தாங்கிக்க முடியல. கனவுல வர விஷயங்கள்லாம் அடுத்த நாள் அவளுடைய ஞாபகத்துக்கு வந்து அவளை படுத்தி எடுத்ததால கடுமையா உழைக்க ஆரம்பிச்சா. பணமும் அவளுக்கு தேவையா இருந்துச்சு. நல்லா உழைச்சா, நல்லா சம்பாதிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய வாழ்க்கை மாறுற மாதிரி அவளுக்கு தோணுச்சு. 2006 கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்தா. அவளுக்கு கனவு வேணுங்கிறதுக்காக இல்ல,
அவளுடைய பையனுக்கு நல்ல அப்பா வேணுங்கிறதுக்காக, பையனுக்கு நல்ல ரோல் மாடலா இருக்கிற மாதிரியான அப்பா வேணும்னு நினைச்சா. அதே மாதிரி சாண்டியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டான்னு அவ நினைச்சதுக்கு இப்போ சரியான நேரமா இருந்துச்சு. சம்பாதிக்கிறா, கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டா. இனி அம்மா வேண்டாம். ஆனா சாண்டி அப்படி நினைக்கணுமே? அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா லீனா ஏற்கனவே ஒரு தடவை மனசு மாறி நடந்த விஷயத்தெல்லாம் ஆல்பர்ட் கிட்ட கொட்டினான். அதனால போலீஸ் கேஸ்ன்னு அலைய வேண்டி இருந்துச்சு. போதா குறைக்கு அவளுடைய அக்கா பிராண்டியும் சாண்டிக்கு எதிரா மாறினான். சொந்த பொண்ணுங்களையே மிரட்டுற அளவுக்கு போச்சு. அதனால லீனா இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு சாண்டி அனுமதிக்க வாய்ப்பில்லை. லீனா விலகி போக நினைக்க நினைக்க அவளுக்கு ஆபத்து நெருங்கி நெருங்கி வந்துட்டே இருந்துச்சு. கேரியோட குடும்பத்திலிருந்து சிவில் சூட் ஃபைல் பண்ண நினைச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு கடைசியா மிஞ்சி இருந்த ஒரே வழி. அதே நேரத்துல லீனாவை இந்த வழக்குல இருந்து காப்பாத்திடணும்னு நினைச்சாங்க. அவளுக்கு இம்யூனிட்டி வாங்கி கொடுக்கற ஐடியா அவங்களுக்கு இருந்துச்சு. இத ஒட்டி கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்புனாங்க. சாண்டி, கிறிஸ் கிளெம்ப், லேனா 3 பேருக்கும். லீனாவுக்கு சம்மன் வந்தப்போ அவளோட அபார்ட்மெண்ட் கதவை திறந்தது பிராண்டி தான். நீங்க லீனாவா? இல்ல, நான் அவளோட அக்கா. நீங்க? கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. லீனா கிட்ட தான் கொடுக்கணும். லீனாக்கு மட்டும்தான் சம்மன் வந்திருக்கா? இல்ல, சாண்டி, கிறிஸ் கிளெம்ப், லீனா 3 பேருக்கும் வந்திருக்கு. சாண்டி என்னோட அம்மா தான். அவங்கள பாக்குறப்போ லேனா பத்தி விசாரிங்க அப்படின்னு சொல்லி பிராண்டி அனுப்பிவிட்டா. சாண்டி வீட்ல போய் விசாரிக்கிறப்போ லேனா புளோரிடா போயிட்டான்னு சொன்னாங்க. பிராண்டிக்கு லேனாவை பத்தி நல்லா தெரியும். புளோரிடாவுல லேனாவுக்கு யாருமே இல்லைன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆனா சாண்டி விதவிதமா கதை சொன்னாங்க. அக்கா பத்தியும் தங்கச்சிங்க பத்தியும் லேனா மோசமா சொன்னான்னு சொன்னாங்க. எதையும் நம்புறதுக்கு பிராண்டி தயாரா இல்ல. அதே நேரத்துல அவ அந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு மிஸ்ஸிங் பர்சன் ஃபிளையர் ஒட்டினாங்க. ஆல்பர்ட் கிட்டையும் லீனாவை காணும்னு சொன்னா. அவர்தான் ஃபிளையர் ஒட்ட சொல்லி ஐடியா கொடுத்தது. ஆனா ஃபிளையர் ஒட்டின மறுநாளே எல்லாம் கிழிக்கப்பட்டிருந்துச்சு. கடைக்குட்டி தங்கச்சி கிட்ட $5 கொடுத்து எல்லாத்தையும் கிழிக்க சொல்லி சாண்டி சொல்லியிருந்தாங்க. இது அம்மா மேல சந்தேகத்தை அதிகப்படுத்துச்சு. முன்னாடி மாதிரி இப்போ அம்மா மேல பயம் இல்ல. பிராண்டி மட்டும் இல்ல, அவளோட 2வது தங்கச்சி ராபினும் இப்போ தைரியமா கூட நின்னா. அவ சாண்டிக்கு கால் பண்ணி பேசினா. லீனா காணாம போனதுக்கு நீதான் காரணம்னு எங்களுக்கு நல்லா தெரியும். லீனாவை எங்ககிட்ட கொடுத்துரு. நான் அவளோட தங்கச்சி. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். கேரிய கொன்னப்போ நடந்த மாதிரி இப்போ தப்பிச்சிடலாம்னு மட்டும் நினைக்காத. ஜாக்கிரதை. பதிலுக்கு சாண்டி எகிரிலாம் பேசல. சாண்டி பேச்சுல அப்படி ஒரு நடிப்பு. என்ன சொல்ற ராபின்? எப்படி இப்படிலாம் உன்னால சொல்ல முடியுது? நான் உன் அம்மா. லீனாவுக்கும் அம்மா. லீனா மேல உன்னை விட எனக்கு உரிமை அதிகம். உன்னை விட அவன் மேல எனக்கு பாசம் அதிகம். அவளை கஷ்டப்படுத்த நான் நினைப்பேனா? எப்படி இப்படிலாம் பேசுற? சாண்டியோட பேச்சும் குரலும் மாடுலேஷனும் ராபினை எரிச்சல் படுத்துச்சு. அவ பதில் பேசாம போனை கட் பண்ணிட்டா. அம்மாவோட புத்திசாலித்தனம் பத்தி குழந்தைங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த புத்திசாலித்தனத்திலிருந்து லீனாவை காப்பாத்துறது அவ்வளோ ஈஸி இல்ல. லேனா இனி கிடைக்க மாட்டான்னு எல்லாருக்கும் தோணிடுச்சு. அவளை காப்பாத்தாம விட்டுட்டோமேன்னு எல்லாரும் தவியா தவிச்சாங்க. என்ன நடந்திருக்கும்? ஏன் லீனா மேல சாண்டிக்கு கண்ணு? 2 விஷயம். 1, லீனா தான் அம்மா பண்ண கொலைய நேர்ல பார்த்த ஒரே சாட்சி. ஏற்கனவே அவ பேசி பிரச்சனையில மாட்டின சாண்டிக்கு எப்பனாலும் லீனாவால ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அவ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மாவை நம்பி அவ இல்ல. அதனால இதுக்கு மேல அவளை விட்டு வைக்க கூடாதுன்னு சாண்டி நினைச்சிருக்கணும். 2வது விஷயம், லீனாவோட பையன் கால்டர். அவன் மேல சாண்டிக்கு கொள்ள ஆசை. சாண்டிக்கு பிறந்தது எல்லாமே பெண் குழந்தைங்க. 6 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க. 6ம் பொண்ணா பிறந்துச்சு. அடுத்து பையனா இருப்பான்னு ஏங்கினாங்க. அது நடக்கல. இப்போ அவங்களுடைய பொண்ணு வழியா அது நடந்ததுல சாண்டிக்கு அவ்வளவு சந்தோஷம். லீனா இருக்கிறப்பவே கால்டர் கிட்ட அம்மானு கூப்பிட சொல்லி சாண்டி வற்புறுத்துவாங்க. அவனும் அம்மானு தான் சாண்டியை கூப்பிட்டுட்டு இருந்தான். அப்படி கூப்பிட ஆரம்பிச்சதும் அவன் மேல இருந்த பாசம் வெறியா மாறுச்சு. அவன் மேல அப்சசிவா இருந்தாங்க. பொசசிவ்னஸும் அதிகமாச்சு.
அவன் மேல முழு கண்ட்ரோலும் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. அவனை குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது, தூங்க வைக்கிறதுன்னு சகலமும் சாண்டி தான். லேனா அளவுக்கு அதிகமா வேலையில கவனம் செலுத்திட்டு இருந்ததால இத பெருசா கண்டுக்கல. அது போக அவளுக்கு சாண்டிய ரொம்ப பிடிக்கும். ஆனா சாண்டி அப்படி இல்லையே, சுயநலவாதியாச்சே. லேனாவை காணாம போக வச்சுட்டா அவங்களுக்கு பல வகையிலையும் நன்மைன்னு நினைச்சாங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய். சாண்டி மேல சிவில் சூட் ஃபைல் பண்ண நேரத்துல சாண்டி வேற ஒரு காரியம் பண்ணாங்க. லேனா அவளோட குழந்தைய இங்கேயே விட்டுட்டு ஊரை விட்டு போயிட்டான்னு அபேண்டன் சார்ஜஸ் கொடுத்தாங்க. லேனா எப்படியும் கோர்ட்டுக்கு வரமாட்டான்னு அவங்களுக்கு உறுதியா தெரியும் இல்லையா? அப்படியே பையனை வளர்த்துக்கலாம்னு திட்டம் போட்டாங்க. ஆனா சாண்டியோட பொண்ணுங்க எல்லாரும் அம்மாவுக்கு எதிரா மாறினாங்க. பிராண்டி பவர்ஃபுல்லா கன்ஃபெஸ் பண்ணா. அவ வழியாதான் கேரி குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சா. பிராண்டி கிட்ட லேனா சொன்னது, அதுக்கப்புறம் அம்மா கூட சண்டை போட்டது, அம்மா அவளை ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போய் மிரட்டுனது, லேனாவோட ரெக்கார்டிங்க திரும்ப வாங்க சொல்லி லாயரை அனுப்புனது, இப்போ அவளோட பையனை அபகரிக்க பாக்குறதுன்னு அடுக்கடுக்கா புட்டு புட்டு வச்சா. அவளோட தங்கச்சி காணாம போனதுக்கு காரணமும் சாண்டி தான்னு உறுதியா சொன்னா. அது கோர்ட்ல நல்லா எடுபட்டுச்சு. சாண்டிக்கு எதுவும் பெரிய அளவுல தண்டனை வாங்கி கொடுக்க முடியலனாலும் கேரி குடும்பத்துக்கு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டுச்சு. அதனால ஒரு யூஸும் இல்ல. சாண்டி காம்பன்சேஷன் எதுவும் கொடுக்க தயாரா இல்ல. சட்டத்துல இருக்கிற ஓட்டைங்களை எப்படி பயன்படுத்தணும்னு சாண்டிக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. நாட்கள் ஓடுச்சு. 2014ல கிறிஸ விவாகரத்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கல்யாணம். சாண்டி மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருந்தும், சாண்டி ஒரு கேவலமான ஆளுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம், அவங்க இந்த நிலைமையிலையும் கல்யாணம் பண்ணிக்க ஆண்கள் இருந்தாங்க. இதுல என்ன கொடுமைனா, கால்டரை பாத்துக்க வேண்டிய பொறுப்ப சாண்டி கிட்டயே கோர்ட் கொடுத்துருச்சு. அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தாங்க. ஹோம் ஸ்கூலிங் தான். வெளி உலகமே தெரியாம அவன் வளர்ந்துட்டு இருந்தான். சாண்டி பத்தி கால்டருக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. இதெல்லாம் சரி, லேனாவுக்கு என்னதான் ஆச்சு? லேனா காணாம போன சமயத்துல, இல்ல காணாம போக வச்ச சமயத்துல கிறிஸ் கூட தான் சாண்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிறிஸுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. 2யுமே பின்னாடி வித்துட்டாங்க. அதுல ஏதோ ஒண்ணுல தான் லேனா காணாம போக வைக்கப்பட்டிருக்கணும்னு அவளுடைய சிஸ்டர்ஸ்க்கு தோணுச்சு. அந்த நிலத்துக்கு இப்போ இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. சோதனை பண்ணி பார்க்கறதுக்கு அவங்களும் அனுமதி கொடுத்தாங்க. ஒரு நிலத்துல சின்ன கிணறு ஒன்று இருந்துச்சு. கல் வச்ச கிணறு. தரைக்கு மேல 3 அடிக்கு கல் இருக்கும். கயிறு வச்சு இறக்கிற மாதிரியான பழைய காலத்து கிணறு அது. அந்த கிணறு இப்போ காணல. அது இருந்ததுக்கான தடயமே தெரியல. புல் முளைச்சு சாதாரண தர மாதிரி இருந்துச்சு. அந்த கிணத்துல போட்டு மூடி அதை தரமட்டம் ஆக்கியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. இருக்கலாம், யாருக்கு தெரியும். அடுத்த சந்தேகம் அவங்க வீட்டில் வளர்ந்துட்டு இருந்த நாய் வச்சு வந்தது. அந்த நாய் செத்து போனப்போ அதை ஒரு மலை அடிவாரத்துல புதைச்சதா அம்மா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேற ஒரு இடத்த காட்டினாங்க. இந்த இடம் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முதல்ல போய் சொல்லி இருந்தது அவங்களுக்கு மறந்து இருக்கலாம். ஆக இதுவும் சந்தேகத்தை கிளப்பிச்சு. அந்த மலை அடிவாரத்துல புதைக்கப்பட்டது லேனாவா இருக்கலாமா? இருக்கலாம், யாருக்கு தெரியும். இது போக வேற சந்தேகம் இருந்த இடங்கள் எல்லாத்தையும் கிரவுண்ட் ஸ்கேனிங் டூல் வச்சு சோதனை போட்டாங்க. தரைக்கு அடியில ரேடார் சிக்னல்ஸ் அனுப்புறது வழியா பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை அடையாளம் காட்டக்கூடிய டூல். அதை வச்சு மணிக்கணக்கா தேடினாங்க. எதுவும் சிக்கல. திரும்ப 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 சாண்டி கிட்ட தோத்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன அதிர்ச்சியா இருக்கா? சாண்டியோட வாழ்க்கை கதை மாதிரி நாம பல கதைகளை கேட்டுட்டோமே. அதையெல்லாம் கேட்ட அப்புறமும் சாண்டியோட கதை நம்மள திக்கு முக்காட வைக்கத்தான் செய்யுது. அதிர்ச்சி அடங்காமத்தான் இருக்குது. பிரியாணி அபிராமி கதையில என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவளும் அவளோட சந்தோஷத்துக்காக இப்படித்தானே சொந்த பிள்ளைங்களையே காவு கொடுத்தா. இந்திராணி முகர்ஜி, சயனைட் மல்லிகா, இவங்க வாழ்க்கை கதையையும் கேட்டிருக்கோமே. மனுஷங்களோட மனசு எந்த நேரத்துல என்ன நினைக்கும், என்ன செய்யும், எதையுமே நம்மளால டக்குன்னு சொல்லிட முடியாதுல. எந்த தப்பும் பண்ணாம குடும்பம், பிள்ளைங்க, அதுக்காக வாழறவங்களுக்கும்
பிரியாணி அபிராமி, இந்திராணி முகர்ஜி, சயனைட் மல்லிகா, இந்த சண்டி ராணி சாண்டி, இவங்களுக்கும் இடையில ஒரு சின்ன கோடு தான் இருக்கு. லக்ஷ்மண ரேகைன்னு சொல்வாங்க. அதுக்குள்ள அடங்கி இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கும். அந்த லக்ஷ்மண ரேகையை தாண்டிட்டா எல்லாமே சிக்கல் தான். ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்கன்னா அங்கிருந்து அவங்க மறுபடியும் திரும்புறது முடியாமலே போயிடுது. எல்லாரும் ஏதோ ஒரு கணத்துல தப்பு பண்ண தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால பழைய வாழ்க்கைக்கு திரும்பவே முடியல. சாண்டியோட திடீர் ஆசைதான் அவங்கள திசை திருப்புச்சு. அது அவங்களோட தப்புன்னு தண்ணி தெளிச்சு விட்டுருச்சு சொசைட்டி. சாண்டி மேல யாருக்குமே அக்கறை இல்லையா? சாண்டி கூட இருந்த ஆம்பளைங்க சாண்டி கூட இருக்கிறப்போ சந்தோஷமா தானே இருந்தாங்க. சாண்டி விலகுன அப்புறம் ஐய அவ மோசமானவ அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆம்பளைங்களுக்கு அவ கூட இருக்கிற வரைக்கும் மோசமானவளா தெரியலையே. ஒரு குழந்தை ஒரு பொம்மையோட திருப்தி ஆயிடுமா? விதவிதமா பொம்மைகளை வச்சு விளையாட ஆசைப்படும் தானே. அப்படி ஒரு குழந்தை மாதிரியான மனசு மத்திய வயசுல சாண்டிக்கு வந்துடுச்சு. கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை பொம்மைகளை மாத்திக்கிட்டே இருந்தா. அது சரியா தப்பான்னுலாம் யோசிக்கல. அவ விளையாடிட்டே இருந்தா. அந்த விளையாட்டை அவளால நிறுத்த முடியல. அவ கூட இருந்தவங்களும் அந்த விளையாட்டை நிறுத்த என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கல. அவளை சரிப்படுத்திருக்கலாம். அத செய்யாதது அவ கூட இருந்தவங்களோட தப்பும் தானே. பைபிள்ல கெட்ட குமாரன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா தப்பையும் பண்ணிட்டு திரும்பி வர மகனை அந்த அப்பா அவ்வளவு அக்கறையோடையும் அன்போடையும் கவனிச்சுப்பாரு. பாவம் செய்யறவங்க செத்து போறதுக்கு சமம்தான்னும் அவங்க மனம் திருந்தினாங்கன்னா அது மறுபிறப்புக்கு சமம்னும் இந்த கதை நமக்கு சொல்லுது. தப்பு செய்யறவங்கள எப்படி கையாளணும்னு சொல்ற கதை இது. சாண்டி மாதிரியான ஆளுங்களை அப்படி பரிவோட தான் அணுகணும், பாசத்தோட தான் பார்க்கணும். சாண்டி சிக்கலான ஆளு மட்டும் இல்ல, சிக்கான ஆளும் கூட இல்லையா? சாண்டிக்கு மன ரீதியா ஏதாவது சிக்கல் கூட இருந்திருக்கலாம். அவளை ஒரு நல்ல உளவியல் டாக்டர் கிட்ட காட்டி என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம். சாண்டிக்கு ஒருவேளை சைக்கலாஜிக்கலா ஏதாவது சிக்கல் இருந்திருக்கலாம். அப்நார்மலா மனுஷங்க நடந்தாங்கன்னா அதுக்கு அவங்க மனநிலை ஒத்து வந்துச்சுன்னா ஏதோ சிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்கே. குடும்பத்துல இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, இப்படி எல்லாரும் சாண்டி தடவை சறுக்கிறப்பவே கவனிச்சு எடுத்து சொல்லிருக்கலாம். அப்படி சொன்ன உடனே சாண்டி கேட்டிருப்பாங்களா? அவங்க கேட்டிருப்பாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அப்படி யாருமே ட்ரை பண்ணலையே. உடம்புல ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அத முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி சரிப்படுத்த தானே பாக்குறோம். மனசுல ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அத சரி பண்ணணும்னு நமக்கு ஏன் தோன்றதே இல்ல? மன பிரச்சனைனா அது மனசோட முடிஞ்சிடும்னு தப்பு கணக்கு போடுறோம். இல்ல, மன பிரச்சனை இருந்தா அது உடம்பையும் பாதிக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் பாதிக்கும். மனநலம் பத்தின விழிப்புணர்வு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊர்ல வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அது பத்தாது. நம்பிக்கை வேணும். உங்க மூளை அப்படி நம்பிக்கை ஏதும் இல்லைன்னு சொன்னா கூட நம்பிக்கை வேணும் அப்படின்னு ஜான் கிரீன் சொல்றாரு. உங்க மூளை சொல்லுதுங்கிறதுக்காக அது சரின்னு அர்த்தம் இல்ல. அப்படின்னா உங்களையே நீங்க சுய விமர்சனம் செஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம், உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும். இன்னொரு கேஸோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஹியூமன் போடியமோட இந்த பாட்காஸ்ட் பயணத்துல நீங்களும் ஸ்பான்சரா இணைய தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் ஐடி contact@humanpodium.com. This episode was brought to you by MTR Restaurants. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Dakshin. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons.
Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.